Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 12th biology 6th lesson. 6th lesson name is evolution. In this lesson, today's section I would like to teach about evidence for biological evolution. Come to the introductory part. So our important heading is 6.4 evidence for biological evolution. So in Tamil, உயிரிய பரிமாணத்திற்கான சான்றுகள். சரிங்களா, நம்ம வந்து இப்போ பயாலஜிக்கல் எவல்யூஷன் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு எவிடன்ஸ் வேணும், சான்றுகள் வேணும். ஸோ அந்த சான்றுகள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸ் இஸ் பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ். பேலண்டாலஜினா தொல்லுயிரிய சான்றுகள். ஃபஸ்ட்டு கெட்டிங் இஸ் பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ். ஓகே, ஸோ பேலண்டாலஜி, ஓகே, தொல்லுயிரியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பேலண்டாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் லைஃப் த்ரூ ஃபாசில். ஃபாசில் அப்படின்னா புதை படிவங்கள். ஏற்கனவே ஓகே, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் டியூ டு ஆக்சிடென்ட், சரிங்களா, பல்வேறு விபத்துக்களால் ஆதி காலத்தில் ஒரு உயிரினை இறந்துருக்கும். அந்த உயிரினை வந்து டெட் ஆன பிற்பாடு ஸோ இப்போது நம்ம எர்த்தினுடைய டிஃப்ரெண்ட் அடுக்குகளில் கீழே போய் மண்ணில் புதஞ்சிக்கும். ஸோ நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணும்போது ஸோ அந்த பொருளினுடைய ரெமனன்ட், அந்த மிச்சம் இருக்கிற பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வாழ்ந்த உயிரினுடைய அந்த மிச்சம் மீதி இருக்கிற பொருள் கிடைக்கும், மீதம் கிடைக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ஃபாசில்னு சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே வாழ்ந்த உயிரினுடைய முழு உருவம் கிடைக்காது, மேக்ஸிமம் அதனுடைய பார்ட்ஸ் ஏதாவது கிடைக்கும். ஸோ அந்த பார்ட்ஸை தான் நம்ம ஃபாசில் அப்படிங்கிற புதை படிவங்கள் இருப்பார். ஸோ பேலண்டாலஜி, தொல்லுயிரியல் என்பது, பேலண்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் லைஃப் த்ரூ ஃபாசில். புதை படிவங்கள் மூலமாக வரலாறுக்கு முந்தைய உயிரினங்களை ஆய்வு செய்வதாகும். ப்ரீஹிஸ்டாரிக் அப்படின்னா வரலாறுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களை பற்றி ரிசர்ச் செய்வது, ஆய்வு செய்வதாகும். ஓகே, எக்ஸாமின் த ப்ரீஹிஸ்டாரிக் லைஃப் அப்படின்னா உயிரினங்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அந்த மிச்ச மீதியான ஃபாசில் புதைப்படிவங்களை கொண்டு ப்ரீஹிஸ்டாரிக் லைஃப்பில் வாழ்ந்த உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்வது. ஓகே, இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். பேலண்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் லைஃப் த்ரூ ஃபாசில். ஸோ ஃபாசில் நெக்ஸ்ட் 3 மார்க். வாட் இஸ் ஃபாசில்? புதைப்படிவங்கள் என்றால் என்ன? ஃபாசில்ஸ் ஆர் டெஸ்கிரைப்ட் ஆஸ், ஃபாசில்ஸ் எப்படி விளக்கம் கொடுக்கலன்னா, எ ட்ரூ விட்னஸ், உண்மையான சாட்சிகள், உண்மையான சான்றுகள் அப்படிங்களா. ஸோ ஃபாசில்ஸ் ஆர் டெஸ்கிரைப்ட் ஆஸ் த ட்ரூ விட்னஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜியலாஜிக்கல் ஸ்ட்ராட்டா ஆஃப் எவல்யூஷன். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜியோலாஜிக்கல் ஸ்ட்ராட்டா ஆஃப் எவல்யூஷன். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள்னா, பரிணாமத்தின் பல்வேறு புவியியல் அடுக்குகளுக்கான ஆவணங்களாக புதைப்படும். டாக்குமெண்ட்னா ஆவணங்கள். ஏன்னா நம்ம இடத்துல பல்வேறு ஸ்ட்ராட்டா, அதாவது ஸ்ட்ராட்டானா அடுக்குகள் இருக்குது. ஸோ அந்த அடுக்குகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கோ, அதில் என்னென்ன புதைஞ்சிருக்குது, அந்த அடுக்குகளோட பவர் என்ன அப்படிங்கிற பற்றி கொள்வதற்கான ஒரு சான்று, ஒரு டாக்குமெண்ட்டாக, சரிங்களா, ஒரு ஆவணமாக ஃபாசில் இருக்குது. ஸோ ஃபாசில்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜியாலஜிக்கல்னா புவியின் அடுக்குகளில், சரிங்களா, புவியின் அடுக்குகளில் காணப்பட்ட உயிரினங்களில் பற்றி ஆய்வு செய்வதாகும். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜியோலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் ஃபாசிலைசேஷன், சரிங்களா, அடுத்த தலைப்பு ஃபாசிலைசேஷன். ஸோ ஃபாசிலைசேஷன் அப்படின்னா புதைப்படிவம். 3வது 3 மார்க். வாட் இஸ் ஃபாசிலைசேஷன்? புதைப்படிவமாக்கல். ஃபாசிலைசேஷன் இஸ் தி ப்ராசஸ், இது ஒரு செயல்பாடு. எப்படின்னா, விச் பிளான்ட், தாவரமோ, அண்ட் அனிமல் ரிமைன்ஸ், விலங்குகளின் மிச்சம் மீதியோ ஆர் ப்ரிசர்வ்டு, பாதுகாக்கப்படுகிறது. இன் செடிமெண்ட் ராக், எங்கே பாதுகாக்கப்படுகிறது, சரிங்களா, அதாவது படிவுப்பாறைகளில், படிவப்பாறைகள் அல்லது படிவுப்பாறைகள் சொல்லுவோம். படிவுப்பாறைகள் அல்லது படிவப்பாறைகளில் பிளான்ட்ஸோ அல்லது அனிமல்ஸினுடைய ரிமைன்ஸ், மிச்ச மீதிகளோ செடிமெண்ட்ரி ராக்கில் பாதுகாக்கப்படுவதை நாம் என்ன சொல்லுவோம்? ஃபாசிலைசேஷன். ஒன்ஸ் அகைன், ஃபாசிலைசேஷன் புதைப்படிவமாக்கல் என்பது இஸ் தி ப்ராசஸ், இது ஒரு செயல்பாடு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்,
ரிமைன்ஸ், பிளான்ட்டினுடைய மிச்ச மீதிகள், அனிமல்ஸினுடைய மிச்ச மீதிகள், ஓகே, ரிமைன்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு பாதுகாக்கப்படுகிறது. எங்கே? இன் செடிமெண்ட்ரி ராக், படிப்பால் பாதுகாக்கப்படுகிறது. தே ஃபால் அண்டர் 3 மெயின் கேட்டகரிஸ். இதை 3 அம்சங்களாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவல் ரிமைன்ஸ். சரிங்களா? ஆக்சுவல் ரிமைன்ஸ்னால் எஞ்சிய உடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ரிமைன்ஸ் எஞ்சிய உடல் பகுதி என்பது த ஒரிஜினல் ஹார்ட் பார்ட்ஸ். சரிங்களா? உண்மையான உடல் பாகங்கள். உண்மையான ஹார்டுனா கடினமான பாகங்கள், பர்டிகுலராக சச்சஸ் போன்ஸ் எலும்புகள், டீத் பற்கள், ஷெல்ஸ் அதனுடைய ஓடுகள், ஆர் ஷெல்ஸ்னா கூடு அல்லது ஓடுன்னு சொல்லலாம், ஷெல்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் as such in earth atmosphere. சரிங்களா? அது பூமியின் அடுக்குகளில் மாற்றமில்லாமல் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. ஓகே, ப்ரிசர்வ்ட் as such in earth atmosphere. சச் அப்படின்னா எவ்வித மாற்றம் இல்லாமல். போன்ஸோ டீத்தோ ஷெல்லோ இந்த 3 எப்படி லிவிங் கண்டிஷனில் இருக்கும்போது இருந்துச்சோ சேசச் அப்படியே தேர் இஸ் நோ சேஞ்சஸ், எவ்வித மாற்றம் இல்லாமல். ஸோ எர்த் ஸ்ட்ராட்டா பூமியின் அந்த அடுக்குகளில் பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? சச்சின் எர்த் அட்மாஸ்பியர் அப்படின்னா அதை போன்று எவ்வித மாற்றம் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் இன் ஃபாசிலைசேஷன். ஸோ புதைப்படிவமாக்குவதில் இது ரொம்ப முக்கியமான, பொதுவாக காணப்படக்கூடிய, எங்கும் காணப்படக்கூடிய ஒரு மெத்தட். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் வென் மெரைன் அனிமல்ஸ் டை. ஃபார் எக்ஸாம்பிள், மெரைன் அனிமல் அப்படின்னா கடல் உயிரினம் ஒன்று இறக்குது, கடல் விலங்கு ஒன்று இறக்குது. தேர் ஹார்ட் பார்ட்ஸ் அவைகளினுடைய கடினமான பகுதிகள், பர்டிகுலராக சச்சஸ் போன்ஸ் ஷெல்ஸ். போன் செல்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் எபோவ் கண்டிஷனடு மேனர். மேலே சொன்ன கண்டிஷனில் தான், அந்த மெத்தடில் மெரைன் இந்த கண்டிஷனில் தான் ஸோ ஃபாசிலைசேஷன் நடக்குது. ஓகே, அண்ட் ஆர் கவர்டட், அந்த போன்ஸ் ஷெல்லுக்கு மேலே கவர்டட் வித் செடிமெண்ட்ஸ், அதன் மீது படிவுகள் படிகிறது. கவர்னா சூழ்கிறது, செடிமெண்ட்ஸ்னால் படிவுகள் அந்த ஷெல்லு மேலேயும் ஸோ அந்த போன்ஸ் மேலேயும் படிகிறது. அண்ட் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஃபர்தர் டெட்ரியேஷன். சரிங்களா? ஃபர்தர் டெட்ரியேஷன் அப்படின்னா, சரிங்களா? ஸோ ஃபர்தர் டெட்ரியேஷன் அப்படின்னா மேலும் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுகிறது. டெட்ரியேஷனை சேதமடைதல். ஸோ அந்த மாதிரி அந்த போன்ஸ் ஷெல்லுக்கு மேலே செடிமெண்ட் படிவுகள் படியுது, அப்படி படிக்கிறதுனால ஓகே ஸோ ப்ரொடெக்டட் பாதுகாக்கப்படுகிறது. எதுலேருந்து பாதுகாக்கப்படுகிறது? ஃப்ரம் ஃபர்தர் டெட்ரியேஷன். ஸோ மேலும் அந்த ஷெல்லும் போன்ஸு சேதமடைவது தடுக்கப்படுகிறது. தே கெட் ப்ரிசர்வ்டு as such they are preserved in vast ocean. சரிங்களா? இந்த பரந்த கடலில் இந்த மாதிரி மெத்தடெலாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரி அப்படியே ப்ரிசர்வ் ஆகுது. தே செலினிட்டி இன் த ப்ரிவெண்ட் டிகே. இது மட்டும் இல்லாமல் செலினிட்டி உப்புத்தன்மை. ஸோ ஆல்ரெடி யூனோ மெரைன் வாட்டர் இஸ் ஆக்சுவலி செலைன் இல்லையா? நம்ம கடல் தண்ணியானது உப்புத்தன்மையாக இருக்குது. அந்த செலைனிட்டி உப்புத்தன்மையானது இந்த ப்ரிவெண்ட் டிகே. ஸோ அந்த உப்புத்தன்மை கூட அந்த போன் ஷெல் வந்து டீகே ஆகிறத தடுக்குது. ஸோ த செடிமெண்ட்ஸ் பிகம் கார்னடு, அந்த படிவுகள் போன்ஸ் தென் ஸோ த செடிமெண்ட்ஸ் ஆர் லோடட் இன் த போன்ஸ் அண்ட் ஷெல். சரிங்களா? அந்த போன்ஸ் மேலேயும் ஷெல்ஸ் மேலேயும் செடிமெண்ட் படிவுகள் படுது இல்லைங்களா? ஸோ பிகம் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டனடு கடினமாகிறது. டு ஃபார்ம் டெஃபினிட் லேயர். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு லேயர் அடுக்காக, டெஃபினிட்னா உறுதியான அடுக்குகளாக, தேட் மீன்ஸ் ஸ்ட்ராட்டா. சரிங்களா? அடுக்குகளாக மாறுகிறது. செடிமெண்ட் படிப்படியே செடிமெண்ட் எல்லாமே அந்த படிவுகள் எல்லாம் கடினமாகி ஸ்ட்ராட்டா அடுக்குகளாக மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வுல்லி மேமத். வுல்லி மேமத்னா கம்பளி யானை. ஸோ தேட் லிவ் இன் 20,000 years ago. 22,000 வருடங்களுக்கு முன்னாடி வுல்லி மேமத் கம்பளி யானை ஓகே எங்கேன்னு பார்த்தோன்னா சைபீரிய காடுகளில் இருந்துச்சு. சைபீரிய காடுகளில், சைபீரியா காடுகள் தெரியுங்களா? ஸோ அங்கே வுல்லி மேமத் கம்பளி யானைகள் 22,000 மில்லியன் 22,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தன. ஓகே, லிவ்ட் இன் 22,000 years ago were preserved in the frozen coast of Siberia. ஸோ சைபீரிய கடற்கரைகளில் ஃப்ரோசன் சரிங்களா உறைந்த நிலையில்
பாதுகாக்கப்பட்டுள்ளது எது? ஸோ இந்த woolly mammoth. அண்டு செவரல் ஹியூமன் பீங்ஸ் பல மனிதர்களும் அனிமல்ஸ் லிவிங் இன் ஏன்சியன் சிட்டி ஆஃப் போம்பி. சரிங்களா? ஸோ பழங்காலத்தில் இருந்த ஒரு ஃபேமஸான சிட்டி வந்து போம்பி. சரிங்களா? போம்பின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸான சிட்டி. அங்கே நிறையா மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டு அனிமல்ஸ் லிவிங் ரெண்டு வாழ்ந்தது, அனிமல்ஸு ஹியூமன் பீயிங்ஸு. ஸோ ஒரு பாதி காலத்து ஒரு சிட்டி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அதுக்கு பேர் போம்பி. வேர் ப்ரிசர்வ்டு. ஓகே, அந்த இடத்துல அவங்கெல்லாம் இறந்துருச்சு, அனிமல்ஸும் ஹியூமன் பீங்ஸ் இறந்துட்டாங்க. தே ஆர் ப்ரிசர்வ்டு. ஸோ அந்த இறந்த உயிர்கள் ப்ரிசர்வ்டு பாதுகாக்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்தா இன்டாக்ட் பை வல்கனிக் கேஸ் எரிமலை சாம்பல்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. விச் கஷ்டு அவுட் ஃப்ரம் மவுண்ட் வெசுவியஸ். வெசுவியஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, கேள்விப்படுறேன். வெசுவியஸ் எரிமலை வந்து அந்த போம்பி அப்படிங்கிற சிட்டி பக்கத்துலேயே இருந்துருக்குது. வெசுவியஸ் அப்படிங்கிற எரிமலை, வெசுவியஸ் வெல்கனோ அப்படின்னா வெசுவியஸ் எரிமலை, அந்த எரிமலை வந்து போம்பி அப்படிங்கிற சிட்டி பக்கம் இருந்துருக்குது. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமன் பீங்ஸ் அனிமல்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த எரிமலை வந்து பர்ஸ்ட் வெடிச்சாச்சு. ஸோ வெடிச்சு பிற்பாடு வரக்கூடிய அந்த வல்கனிக் கேஸ் வந்து என்னாச்சு, ஸோ டெஸ்ட்ராய் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டே அழிச்சிட்டு தென் ஃபாலோட் பை ப்ரிசர்வ்டு தோஸ் அனிமல் அண்டு ஹியூமன் பீங்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஹியூமன் பீங்ஸ் அனிமல்ஸையும் பாதுகாத்தது. இன்றைக்கு வரைக்கும் அப்படியே அழுகாமல் ஸோ ஏசச் கண்டிஷன் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ அவுட் ஃப்ரம் ஸோ விச் கஷ்ட் அவுட் ஃப்ரம் மவுண்ட் வெசுவியஸ். மவுண்ட் வெசுவியஸ்னால் ஸோ அந்த வெசுவியஸ் எரிமலையிலேருந்து வந்த வல்கனிக் கேஸ்னால ஸோ அந்த ஹியூமன் பீங்ஸ் அனிமல்ஸு பாதுகாக்கப்பட்டுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட் ஆக்சுவல் ரிமைன். ஸோ ஆக்சுவல் ரிமைன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கெட்டிங் இஸ் பெட்ரிஃபிகேஷன். பெட்ரிஃபிகேஷன் மீன்ஸ் கல்லாதல். சரிங்களா? பெட்ரிஃபிகேஷன் when அனிமல் டை, ஒரு உயிரினை இறந்துருச்சு, த ஒரிஜினல் போர்ஷன் ஆஃப் தயர் பாடி, அந்த இறந்த உயிரினத்தினுடைய உண்மையான பாகங்கள், அந்த உடலில் இருக்கக்கூடிய உண்மையான பாகங்கள் மேபி ரீப்ளேஸ்டு மாலிகுல் ஃபார் மாலிகுல்ஸ் பை மினரல்ஸ். ஓகே, ஸோ த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் பீயிங் லாஸ்ட் த்ரூ டிஸ்இன்டகிரேஷன். இங்கே என்ன நடக்கிறாங்க, அந்த விலங்குகளின் உண்மையான உடல் பகுதிகளின் மூலக்கூறுகள். சரிங்களா? ஸோ அந்த பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஒரிஜினல் மூலக்கூறுகள், சரிங்களா, உண்மையான மூலக்கூறுகள் தாது உப்புக்களின் மூலக்கூறுகளால் பதிலீடு செய்யப்படுகிறது. ஓகே, பதிலீடு செய்யப்படுகிறது, தாது உப்புக்களின் மூலக்கூறால் பதிலீடு செய்யப்படுகிறது. ஓகே, பாருங்கள். ஸோ when animals die, ஒரு உயிரினம் ஒரு விலங்கு இறக்கிறது, அதனோட ஒரிஜினல் பார்ட்ஸ், ஒரிஜினல் பகுதிகள், உண்மையான பகுதிகள், உடலில் இருக்கக்கூடிய உண்மையான பகுதிகள் மேபி கண்டைன் மாலிகுல்ஸ். ஸோ அதில் மூலக்கூறு இருக்குது. அந்த மூலக்கூறை வந்து யார் பதிலீடு செய்கிறாங்க, இல்லை அந்த மூலக்கூடை யார் நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் பை மினரல்ஸ். ஸோ அந்த ஒரிஜினல் பார்ட்ஸ் இருக்கிற மூலக்கூறெல்லாம் நீக்கப்பட்டு அந்த இடத்துல ஸோ மினரல்ஸ், அந்த அங்கே இருக்கக்கூடிய எண்ணாமல் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தாது உப்புக்களால் பதிலீடு செய்யப்படுகிறது. மேபி ரீப்ளேஸ்ட் மாலிகுல்ஸ் ஃபார் மாலிகுல்ஸ் பை மினரல்ஸ் அண்ட் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் பீயிங் லாஸ்ட் த்ரூ டிஸ்இன்டகிரேஷன். ஏன் வந்து அந்த ஒரிஜினல் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் மூலக்கூறுகள் காணாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லாஸ்ட் த்ரூ டிஸ்இன்டகிரேஷன். அந்த உயிரினுடைய உடல் வந்து அழுகுதல், டிஸ்இன்டகிரேஷனை சிதைதல், அல்லது அழுகும்போது கூடவே அந்த மாலிகுல்ஸும் டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். சரிங்களா? ஸோ அந்த இழந்த மாலிகுல்ஸை சரிங்களா மறுபடியும் ப்ரிசர்வ் பண்ணுறக்காக அங்கே இருக்கிற மினரல்ஸ் வந்து மேலே ஒட்டிக்கும். மினரல் மாலிகுல், தாது உப்புக்களின் மூலக்கூறுகள் அந்த போன்ஸோ இல்லை அங்கே எந்த அனிமல்ஸ் இருந்தோ அந்த அனிமல்ஸினுடைய மேலே வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும், ரீப்ளேஸ் பண்ணிடும். திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் கால் பெட்ரிஃபிகேஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய புதைப்படிவமாக்கலை பெட்ரிஃபிகேஷன், கல்லாதல் என்கிறோம். த பிரின்சிபல் மினரல்ஸ் இன்வால்வ் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபாசிலைசேஷன். இந்த மாதிரியான புதைவடிவமாக்குதலில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான தாதுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயான், பைரைட்ஸ், சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்டு பைகார்பனேட். சரிங்களா? ஸோ பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீசியம். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ்ட் இன் petrification. What are that? Once again 3 mark: iron,
pyrites, silica, calcium carbonate and bicarbonate of calcium carbonate and bicarbonate of calcium and magnesium. Actually 3 mark question, note it ma. So third heading is இயற்கையா நேச்சுரல் மோல்டு அண்டு காஸ்ட். இயற்கை மோல்டு அப்படின்னா அச்சுக்கள், காஸ்ட் அப்படின்னா வார்ப்புகள். நேச்சுரல் மோல்டு அண்டு காஸ்ட் இயற்கையான அச்சுக்களும் வார்ப்புகளும். ஸோ ஈவன் ஆஃப்டர் டிஸ்இன்டகிரேஷன், சரிங்களா, இறந்த விலங்குகளின் உடல்கள் படிப்படியாக சிதைந்த பின்பும், சரிங்களா, அதாவது இறந்த அனிமல்ஸ் வந்து உடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்இன்ட் ஆகிடுச்சு, சரிங்களா, ஈவன் ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் உடல் சிதைந்த பின்பும் த பாடி ஆஃப் என் அனிமல் அந்த உயிரினத்தின் உடலானது மைட் லீவ் இன்டெலிபிள் இம்ப்ரெஷன் ஆன் த சாஃப்ட் மட். ஓகே, அதாவது சாஃப்ட் மட்னா அதன் அந்த அந்த இறந்த உயிரினுடைய உடல் மென்மையான சேறு போன்ற பகுதியில் அழியாத பதிவை உருவாக்கின்றன. இன்டெலிபிள் இம்ப்ரெஷனா அழியாத பதிவுகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த அனிமல்ஸ் லிவ் இன் மட், மணல், சேரும் சகதியும் கலந்த மட் அப்படின்னா சேரும் சகதியும் கலந்த ஒரு மண் பரப்பு. அந்த பகுதியில் ஒரு அனிமல்ஸ் இறந்துருச்சு, அதனுடைய பாடி ஃபுல்லாக டிஸ்இன்டர் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் சேரு சகதியில் அது விழுந்து இறந்ததுனால, அது விழுந்ததுனால, சரிங்களா, அது இனத்தை விட்டுட்டு போகும்னா இன்டெலிபிள் இம்ப்ரெஷன் அழியாத, சரிங்களா, அழியாத பதிவை உருவாக்குகிறது. எதில்? சாஃப்ட் மட், மென்மையான அந்த சேறு சகதி கடந்த இடத்துல இன்டெலிபிள் இம்ப்ரெஷன் அழியாத பதிவை விட்டு செல்கிறது. ஓகே, விச் லேட்டர் பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் பிகம் லேட்டர் ஹார்டனடு, அந்த குழி, அந்த இன்டெலிபிள் இம்ப்ரெஷன் அழியாத பதிவானது திக், அதாவது கடினமடைகிறது, இன்டு ஸ்டோன், கல்லாக மாறிவிடுகிறது. சச் இம்ப்ரெஷன் இஸ் கால்ட் மோல்டு. அந்த இம்ப்ரெஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பள்ளங்களை, அந்த பதிவைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோல்டு, அச்சுக்கள் என்கிறோம். ஓகே, அதைத்தான் அச்சுக்கள் என்கிறோம். நெக்ஸ்ட் த கேவிட்டி ஆஃப் த மோல்டு. சில சமயங்களில் அந்த கேவிட்டி இருக்குங்களா, மோல்டு, அச்சுக்கள் இருக்கக்கூடிய கேவிட்டி மோல்டு பேபி கெட் ஃபில்லப்டு, அதை வந்து இன்னொரு பொருள் நிரப்புது. ஸோ தேட் இம்ப்ரெஷன் இஸ் ஃபில்லப்டு பை ஹார்டு மினரல்ஸ். கடினமான தாது உப்புக்களால் அந்த மோல்டில் இருந்த கேவிட்டி, இம்ப்ரெஷன் கேவிட்டி இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே லோட் ஆகுது, ஃபில் ஆகுது. அண்டு கெட் ஃபாசிலைஸ்டு, அது வந்து ஒரு புதைப்படிவமாக மாறிடும். விச் ஆர் கால்டு காஸ்ட், அதை வந்து என்ன சொல்லுவோம்? வார்ப்புகள் என்கிறோம். காஸ்ட்னா வார்ப்புகள், சரிங்களா. அதை வந்து அந்த இம்ப்ரெஷனுக்குள்ளே மினரல்ஸ் வந்து உள்ளே லோடாகி ஹார்டாச்சுன்னா அதை வந்து காஸ்ட், வார்ப்புகள் என்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்டனடு, கடினமாக்கப்பட்ட ஃபீகல் மேட்டர், சரிங்களா, மலக்கழிவுகள் ஆர் டேம்ட் அஸ் கோப்ரோலைட்ஸ். ஓகே, அக்கர்ஸ் இன் டைனி பெல்லட், அதாவது விலங்குகளின் கடினமாக்கப்பட்ட மலப்பொருட்கள் கோப்ரோலைட்டுகள் எனும் சிறு உருண்டைகளாக காணப்படுகின்றன. சரிங்களா, விலங்குகளின் மலக்கழிவுகள் இருக்கும் இல்லைங்களா, வேஸ்ட்டு. விலங்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப்பில் வேஸ்ட் மலத்தை வந்து ஃபீகல் மேட்ரு, வேஸ்ட்டு கழிவுகளை கீழே போட்டிருக்கும். அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக மாறி இருக்கும். அந்த உருண்டை பேர் கோப்ரோலைட்னு சொல்லுவோம். ஓகே, ஹார்டனடு ஃபீகல் மேட்டர், சரிங்களா, கடினமாக்கப்பட்ட மலக்கழிவுகள் டேம்டஸ் கோப்ரோலைட்னு சொல்லுவோம். அந்த கோப்ரோலைட் ஃபீகல் மேட்டர் வந்து கடினமாக்கப்பட்ட ஃபீகல் மேட்டரை, ஃபீகல்னால் மலக்கழிவுகளை கோப்ரோலைட்னு சொல்லுவோம். இந்த கோப்ரோலைட் என்ன ஸ்டேட்டஸில், என்ன ஷேப்பில் இருக்கும்னா டைனி பெல்லட், சிறு சிறு உருண்டைகளாக இருக்கும். ஸோ அனலைசஸ் ஆஃப் த கோப்ரோலைட், அந்த கோப்ரோலைட்டை, அந்த மலக்கழிவுகளை அனலைஸ் பண்ணோம்னா எனேபிளஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நேச்சர் ஆஃப் டயட், அது எந்த மாதிரி உணவை சாப்பிட்ருக்கும் இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ், சரிங்களா, பழங்காலத்தில் வாழ்ந்த, ஆதி காலத்தில் வாழ்ந்த, சரிங்களா, அந்த உயிரினங்கள் என்னத்தை சாப்பிட்ருக்கணும் நாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல். திஸ் 3 heading actually 5 marks. Thank you. Keep watching. Don't skip the video.